Welcome to our channel Taste My Food. அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, ஈவினிங் டைமில் டீ டைமுக்கு வச்சு சாப்பிட்ற மாதிரி சூப்பரான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பன்னை வச்சு தான் இந்த ரெசிபி நம்ம செய்ய போகிறோம். இதை வந்து மசாலா பன்னுன்னு சொல்லுவாங்க. ரொம்ப ஈஸியாக இதை நம்ம ரெடி பண்ணிடலாம். டேஸ்ட்டு வந்து ரொம்பவே செமையாக இருக்கும். குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் பிடிச்ச ரெசிபியாக இது இருக்கும். ஓகே, இப்போ நம்ம இதை ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இதுக்காக ஃபஸ்ட்டு ஒரு மசாலா ப்ரிப்பேர் பண்ணோம். அதுக்காக நான் ஒரு 2 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் கேரட்டு துருவி வச்சுருக்கேன். கூடவே ஒரு 1/2 கப் அளவுக்கு சென்னா, அதாவது வெள்ளை கொண்ட கடலை, இதை மாதிரி ப்ரெஷர் குக்கரில் போட்டு நல்லா பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு பேனில் நான் எண்ணெய் போட்டிருக்கேன். எண்ணெய் வந்து சூடாக இருக்குது. அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டிருக்கேன். ஜீரகம் நல்லா வெடித்த உடனே அதில் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதில் போட்டிருக்க அந்த கேரட்டு, சென்னா எல்லாமே ஆப்ஷனல் தான். நீங்கள் வெறும் இந்த வெங்காயத்தை வச்சு கூட இந்த மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கின உடனே இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம் இந்த எண்ணெயில். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். இதில் நான் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்க்குறேன். கூடவே 3/4 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, கூடவே கொஞ்சமாக சால்ட். இது எல்லாத்தையும் போட்டு இந்த எண்ணெயிலேயே ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துடலாம். இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கி வந்தாச்சு. நீங்கள் அப்படியே கூட ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு இந்த மசாலாவை அந்த பன்னில் வச்சு கூட நீங்கள் மசாலா பன்னை ப்ரிப்பேர் பண்ணலாம். டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் ஜஸ்ட் ஒரு ஹெல்த்தியாக இருக்கட்டுமே சொல்லிட்டு கேரட்டையும் சென்னாவையும் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த கேரட் இந்த சென்னா ஆட் பண்ணும்போது டேஸ்ட் ரொம்பவே உங்களுக்கு நல்லாயிருக்கும். சென்னா வந்து ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூனோ இல்லை கையாலேயோ நல்லா மசிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்குங்க. இப்போ இந்த மசாலா கூட துருவுன அந்த கேரட்டு ப்ளஸ் இந்த மசிச்சு வச்ச இந்த சென்னாவையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இந்த டைமில் சால்ட்டு செக் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கம்மியாக இருந்தால் எக்ஸ்ட்ரா போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. கரண்டியால் இந்த மாதிரி நல்லா கொத்தி விட்டுக்குங்க. அந்த மாதிரி நீங்கள் செய்யும் போது மேஷ் ஆகாத கொஞ்சம் கொஞ்சம் சென்னா கூட நல்லா மசிஞ்சு ஒன்றோட நல்லா மிக்ஸ் ஆகிட்டு நல்லா வரும். இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வந்தாச்சு. அவ்வளோதான். இப்போ நம்மளுக்கு உள்ளே வைக்கிற மசாலா ரெடி. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நான் ஒரு 2 பன்னு நான் எடுத்துக்கிறேன். இந்த மசாலா பன் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக. இந்த பன்னை பொறுத்தவரைக்கும் இது நார்மலாக பேக்கரியில் வாங்கின பன்னு தான். இதுக்கு பதிலாக நீங்கள் பர்கர் பன்னு அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பன்னை பொறுத்தவரைக்கும் நீங்கள் நார்மலாக அப்படியே 2ஆ கட் பண்ணிவிட்டு அப்படியே கூட அந்த மசாலாவை வச்சு நீங்கள் சாப்பிடலாம். இல்லை டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் நல்லா வேணும்னா கொஞ்சமாக பேனில் பட்டரோ இல்லை நெய் அப்படி இல்லைனா நார்மல் எண்ணெய் போட்டுட்டு இந்த பன்னை இந்த மாதிரி 2ஆ கட் பண்ணிவிட்டு இந்த சைடு ஒரு நிமிஷம் அந்த சைடு 1 நிமிஷம் சொல்லிட்டு டோஸ்ட் பண்ணி எடுத்து கூட நீங்கள் மசாலாவை ஸ்டஃப் பண்ணலாம். இன்னும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போ இந்த பன்னில் வந்து இந்த சைடு வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் டொமேட்டோ கெச்சப் சேர்க்குறேன். இன்னொரு சைடில் வந்து மசாலாவை சேர்த்துக்கிறேன். மசாலாவை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கிங்க. இதுக்கு மேலே நான் சீஸ் வந்து நான் சேர்க்க போகிறேன். சீஸ் வந்து ஃபுல்லாக ஆப்ஷனல் தான். இது சேர்க்கணும்னு அவசியமே இல்லை. நான் ஜஸ்ட்டு ஒரு டேஸ்ட்டுக்காக மட்டும் தான் இதை சேர்க்குறேன். இதையும் போட்டுட்டு 2த்தையும் க்ளோஸ் பண்ணிவிடுங்க. அந்த பன்னில் வந்து ஸ்டஃபிங் போட்டு நீங்கள் அப்படியே கூட சர்வ் பண்ணலாம். நான் அதில் சீஸ் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கிறதால கொஞ்சம் பட்டர் போட்டு இன்னொரு தடவை நான் ரோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறேன். இந்த சைடில் ஒரு நிமிஷம், அந்த சைடு ஒரு நிமிஷம் சொல்லிட்டு 2 சைடும் திருப்பி போட்டு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்குங்க. பட்டரில் ரோஸ்ட் பண்ணி எடுக்கும்போது டேஸ்ட்டு வந்து இன்னமும் நல்லா சூப்பராக இருக்கும். அப்படி உங்கள் வீட்டில் பட்டர் இல்லைன்னா அதுக்கு பதிலாக நெய், அப்படி இல்லைன்னா நார்மல் எண்ணெயில் கூட நீங்கள் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம்.
அவ்வளோதான். இப்ப நம்மளுக்கு மசாலா பன் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் என்ன சர்வ் பண்ண வேண்டியது தான். இதில நம்ப கேரட் போட்டிருக்கோம், சென்னா போட்டிருக்கோம். எல்லாமே செம ஹெல்த்தி தான். நார்மலா அப்படியே குடுத்தா சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி பர்கர் மாரி அதில போட்டு அந்த ஸ்டஃபிங் போட்டு நம்ம செஞ்சு கொடுக்கும்போது, பர்கர் சாப்பிடுற மாரி பசங்களும் ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. டொமேட்டோ கெச்சப் இருக்கு, அவங்களுக்கு பிடிச்சது சீஸ் இருக்கு. ஸோ அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பசங்களுக்கு மட்டும் இல்ல, பெரியவங்களுக்கும் பிடிச்ச ஒரு ஸ்நாக்ஸா இது இருக்கும். நெக்ஸ்ட் டைம் நீங்க பன்னு வாங்குனா, ஒரு தடவ இந்த மாரி மசாலா பன் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு சூப்பரா வந்துச்சுன்னா, மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க.